பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு அசோக மாமன்னர் தன் பேரரசை ஆண்ட காலம் அது. அவரது சாம்ராஜ்யம் இந்திய துணைக்கண்டத்தின் பெரும் பகுதியை உள்ளடக்கியதாக இருந்தது. புத்த சமய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அசோகர் இனி போரே வேண்டாம் என்று முடிவெடுத்தார். அசோகர் போரே செய்யாமல் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உடையாமல் எப்படி கட்டி காத்தார் என்பதை இந்த கற்பனை கலந்த குட்டி கதை மூலமாக சொல்ல போறேன். வணக்கம், இது கிக்கி பட்டர் கிட் ஸ்டோரிஸ் தமிழ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கீர்த்தி. கங்கை நதிக்கரையின் ஓரமாக அமைந்த அடர்ந்த காடு அது. வானுயர ஓங்கி நெருக்கமாக வளர்ந்திருந்த மரங்கள் உள்ள அந்த காட்டில் மக்கள் செல்ல அஞ்சுவர். இருந்த போதிலும் இளவரசர்களும் மற்ற பிற வீரர்களும் போரில்லாத நேரத்தில் தங்கள் வேட்டை திறனை பரிசோதிக்க அந்த காட்டை களமாக்கி இருந்தனர். அப்படி ஒரு நாள் காசி மாநகரத்தின் இளவரசர் வீரநாதன் தன் நண்பர்களோடு அந்த காட்டிற்கு வேட்டையாட சென்றார். அப்போது திடீரென ஒரு சிங்கம் இளவரசன் மீது பாய முயன்றது. பாய்ந்து வரும் சிங்கத்தை பார்த்த இளவரசன் சட்டென விலகி தன் வாளை எடுத்து அதன் முதுகின் மேல் பாய்ந்து அதன் விலாவிலே குத்தினான். அடங்காத சிங்கம் அவனை கீழே தள்ளிவிட்டு வாயை பிளந்து அவனை கடித்து குதறிட பாய்ந்தபோது இளவரசன் தன் வாளை அதன் தொண்டை குழிக்குள் இறக்கி அதை கொன்றுவிட்டான். இதை கண்ட அவனது தோழர்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து அந்த சிங்கத்தை தங்கள் குதிரை வண்டியிலே ஏற்றி கோட்டைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். வரும் வழியிலே மானை பார்த்த இளவரசர் அதன் மீது அம்பெய்து அதை வீழ்த்துகிறார். இதை கண்டு அவனது நண்பர்கள் இது நம் வெற்றிக்கான விருந்து என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். வேட்டையை முடித்து நாட்டுக்கு திரும்பிய இளவரசரையும் அவரது தோழர்களையும் கண்ட நாட்டு மக்கள் இளவரசரின் திறமையை அறிந்து கொண்டாடுகிறார்கள். காசி மாநகரத்து அரண்மனைக்குள் நுழைந்த இளவரசர் தடபுடலான விருந்துக்கு ஏற்பாடுகள் நடைபெறுவதை அறிந்து விசாரித்தார். அப்போதுதான் தெரிய வந்தது, அசோக மாமன்னர் நம் நகரத்திற்கு வருகிறார். அவருக்காகத்தான் இத்தனை விருந்து ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று. இளவரசர் வேட்டையாடி கொண்டு வந்த மான்கறியும் கூடவே சேர்த்து சமைக்கப்பட்டது. காசி மாநகரத்தை காசிநாதன் என்ற சிற்றரசர் ஆண்டு வந்தார். இந்த காசி மாநகரம் அசோகரின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. எனினும் அசோகர் தனக்கு கீழே உள்ள சிற்றரசர்களை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்தி வந்தார். இந்த சிற்றரசர் காசிநாதனின் மகன்தான் அறிமுக காட்சியில் சிங்கத்தை வென்ற வீரநாதன். வீரநாதனின் உள்ளத்திலே சுதந்திர எண்ணம் கருவாகி உருவாகி வளர ஆரம்பித்தது. வீரநாதனின் தாத்தா போரிலே அசோகரின் முன்னோர்களிடம் தோற்றதால் இது அசோக சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்தது. மீண்டும் போர் செய்து இழந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் அவனது மனதில் வேரூன்றி வளர ஆரம்பித்தது. வீரநாதன் வளரும் பருவத்தில் இருந்தே அசோக மாமன்னரின் உயர்ந்த குணநலங்களை தன் தந்தையிடமிருந்து தெரிந்து கொண்டான். இதனால் அவரை காண வேண்டும் என்கிற ஆவல் அவனுக்கு எழுந்தது. அப்போது கம்பீர நடையுடனும் கருணை நிறைந்த முகத்துடனும் அசோக மாமன்னர் புத்த துறவிகள் புடைசூழ அரண்மனை வாயிலை அடைந்தார். அப்போது காசி மன்னர் காசிநாதன் அசோகரையும் மற்ற புத்த துறவிகளையும் வரவேற்றார். தன் மகன் வீரநாதனை அசோகருக்கு அறிமுகப்படுத்தினார் காசி மன்னர். அசோகர் வீரநாதனை பார்த்து, உன் வீரதீர சாகசங்களை நான் கேள்விப்பட்டேன். சிங்கத்தை வென்ற சிங்கத்தை பெற்ற காசி மன்னர் பாக்கியவான் என்றார். இந்த புகழ் உரையால் வீரநாதனின் உள்ளம் மகிழ்ந்தது. இந்த விஷயம் அதற்குள் மாமன்னருக்கு எப்படி தெரிந்தது என்று யோசித்தான் வீரநாதன். அப்போது காசி மன்னர் அனைவரையும் விருந்து நடக்கும் மண்டபத்திற்கு அழைத்து வந்தார். அசோக மன்னருக்கு அருகில் காசிநாதனும் வீரநாதனும் அமர்ந்திருந்தார்கள். புத்த துறவிகள் அவர்களுக்கு இருபுறத்திலும் வரிசையாக அமர்ந்தார்கள். அரண்மனை சமையல்காரர்கள் பார்த்து பக்குவமாக ருசியாக செய்திருந்த உணவுகள் பரிமாறப்பட்டன. அந்த விருந்தில் வீரநாதன் வேட்டையாடி கொண்டு வந்திருந்த மான்கறி பரிமாறப்படவில்லை. அசோகரும் புத்த துறவிகளும் உயிர் கொல்லாமை என்கிற கொள்கையை கடைபிடித்ததால் சைவ உணவுகள் மட்டுமே பரிமாறப்பட்டது. அப்போது வீரநாதன் நினைத்தான், நான் வேட்டையாடி கொண்டு வந்த மான்கறியை மாமன்னருக்கு விருந்தளித்திருந்தால் அவர் நம்மை பாராட்டி இருப்பாரே, நடக்காமல் போய்விட்டதே என்று நொந்து கொண்டான். விருந்து முடிந்ததும் அசோகரும் காசிநாதரும் நாட்டின் அரசியல் நிலை குறித்து பேசினார்கள். பின்னர் அசோக மாமன்னரும் துறவிகளும் காசி மாநகரத்தை விட்டு கிளம்ப தயாரானார்கள். காசி மன்னரும் இளவரசரும் அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அசோகருடைய மிகப்பெரிய பேரரசு சிதறி போகாமல் கட்டி காக்க பெற்று வந்ததற்கு இரத்த வெறி மிகுந்த போர் முறைகளோ அல்லது நியாயமற்ற நேர்மையற்ற ராஜதந்திர முறைகளோ காரணமில்லை. மாறாக அசோகர் ஒவ்வொரு செயலிலும் உண்மையையும் அன்பையும் தர்மத்தையும் துணையாக கொண்டு அறவழியில் நின்றதே காரணமாகும்.
வீரநாதனின் மன ஓட்டத்தையும் சுதந்திர எண்ணத்தையும் அசோகர் ஒற்றர்கள் மூலம் அறிந்திருந்தார். இதே எண்ணத்துடன் வீரநாதன் பெரியவனானால் போர் ஏற்படும் சூழல் உருவாகும். போரென்று வந்தால் வீரநாதன் தனது மாபெரும் படைக்கு முன்னே தோற்று போவான். ஆனால் போர் என்பது தன் தர்மத்திற்கு எதிரானது. வீரநாதன் கலகம் செய்ய ஆரம்பித்தால் மற்ற சிற்றரசர்களும் அவன் வழியை பின்பற்றி சுதந்திரம் அடைய எண்ணுவார்கள். பேரரசு சிதறிவிடும் என்றெல்லாம் யோசித்தார் அசோகர். காசி இளவரசருடைய மனம் மாற்றம் பெற வேண்டும். இந்த மாற்றம் அவனுக்கே தெரியாமல் அவன் உள்ளத்திலே எழ வேண்டும் என்று யோசித்த அசோகர் அதற்கு ஒரு ராஜதந்திரத்தை கையாண்டார். ஒரு நாள் காசி மன்னருக்கு மாமன்னரிடம் இருந்து ஒரு ஓலை வந்தது. அதில் தம் அமைச்சர்களுள் ஒருவர் வயது மூப்பு காரணமாக ஓய்வு பெற்றுவிட்டபடியால் அந்த வேலைகளை தாமே மேற்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே எனக்கு துணையாக இளவரசர் வீரநாதனை சில நாட்கள், அதாவது புது அமைச்சர் நியமனம் செய்யும் வரை அனுப்பி வைத்தால் நலமாக இருக்கும் என்று அசோகர் தனது கைப்பட எழுதியிருந்தார். இதை படித்த காசி மன்னரும் தனது மகனை அழைத்து, பாடலிபுத்திரம் புறப்படு, மாமன்னருக்கு உன் உதவி தேவைப்படுகிறது என்றார். வீரநாதனோ கட்டளையிட்டு இருந்தால் அடிபணிந்திருக்க மாட்டான். ஆனால் உதவி என்று கேட்டுவிட்ட பின் செல்வதுதான் தர்மம் என்று மறுநாளே பாடலிபுத்திரத்தை அடைந்தான். அவனை அன்புடன் வரவேற்ற அசோகர் தன் அழைப்பை ஏற்று வந்ததற்காக பாராட்டுக்களை தெரிவித்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சிற்றரசர்களின் நிலையை கண்காணிப்பது. ஆம், அசோகர் தன் பேரரசை சீர்குலையாமல் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க சிற்றரசர்களை கண்காணிப்பதற்காக ஒரு துறை ஒதுக்கியிருந்தார். அதுக்காக ஒரு அமைச்சரையும் நியமித்திருந்தார். அந்த துறைதான் வீரநாதனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வீரநாதனும் வேலையை புரிந்து கொண்டு ஆர்வமாக கற்றுக்கொள்ள துவங்கினான். பொதுவாக தலைவர்களை தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் நெருங்கி பழக ஆரம்பித்தால் அந்த மதிப்பு குறைந்து போகும். ஆனால் அசோகர் போன்ற மாமனிதரிடம் வீரநாதன் நெருங்கி பழக ஆரம்பித்ததும் அவனுக்கு அசோகர் மீது மதிப்பும் அன்பும் தோன்றி வளர ஆரம்பித்தது. அசோகருடன் பழக ஆரம்பித்த வீரநாதன் பகை மறந்து அசோகரின் உயர்ந்த பண்புகளால் கவரப்பட்டான். அப்போது ஒரு சிக்கலான பிரச்சனை எழுந்தது. சிற்றரசன் ஒருவன் அசோகருடன் போரிட விருப்பம் தெரிவித்து ஓலை ஒன்றை பேரரசுக்கு அனுப்பியிருந்தான். இந்த செய்தியை மாமன்னரிடம் கூற சென்றான் வீரநாதன். மாமன்னரோ அரண்மனை பூந்தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தார். அவரை சுற்றி மான்கள் அச்சமே இல்லாமல் பசும்புல்லை அசை போட்டுக் கொண்டிருந்தன. பறவைகளோ தானிய மணிகளை உண்டு கொண்டிருந்தன. மனிதர்களை கண்டாலே அஞ்சு ஓடுகிற விலங்குகளும் கூட அச்சமின்றி அசோகரின் அருகில் இருப்பதை கண்டு வியப்படைந்தான் வீரநாதன். அந்த ஓலையின் செய்தியை அசோகரிடம் தெரிவித்தான் வீரநாதன். அசோகர் இந்த செய்தியை கேட்டு பரபரப்போ பதற்றமோ அடையவில்லை. தன் அலுவல் அறைக்கு வந்த அசோகர் அந்த ஓலையை எடுத்து படித்தார். உடனடியாக தன்னை வந்து சந்திக்கும்படி அந்த சிற்றரசனுக்கு ஓலை அனுப்ப சொன்னார். ஆனால் ஆணவமும் அகங்காரமும் பிடித்த அந்த சிற்றரசன் அசோகரை காண மறுத்துவிட்டான். இந்த செய்தியை அறிந்த அசோகர் வீரநாதனிடம், நாளை நான் அந்த சிற்றரசனை காண செல்கிறேன், நீ என் உடன் வருகிறாயா என்று கேட்டார். வீரநாதனோ, நான் வர தயாராக இருக்கிறேன் மன்னரே என்றான். இருவரும் தங்கள் அரசு உடைகளை களைந்து மூட்டை கட்டி கொண்டார்கள். பால்காரர்கள் போல் வேடமணிந்து அரண்மனைக்குள் நுழைந்தனர். அங்கே ஒரு மறைவான இடத்தில் நின்று தங்கள் அரசு உடைகளை அணிந்து கொண்டார்கள். பகையரசனின் அரண்மனையில் முன்னால் கம்பீரமாக நடந்து சென்ற அசோகரின் பின்னால் வீரநாதன் நடந்து வந்தான். இருவரும் மந்திராபுரி சிற்றரசன் மந்திரசேனனின் நின்றனர். திடீரென மாமன்னரை கண்ட மந்திரசேனன் அதிர்ச்சி அடைந்தான். அவர்களை வரவேற்று அமர செய்தான். எந்த ஒரு ஆயுதமும் இன்றி வந்த அவர்களை ஏன் அந்த சிற்றரசன் ஒன்றும் செய்யவில்லை? காரணம், அவர்களிடம் வஞ்சகமாக நடந்து கொண்டால் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்திருந்தான் அந்த மந்திரசேனன். ஒரு பகை மன்னன் முன் கையில் எந்த ஒரு ஆயுதமும் பாதுகாப்பும் இன்றி நெஞ்சுறுதி ஒன்றையே துணையாக கொண்டு நிற்கும் தைரியம் நிறைந்த அசோகர் அந்த சிற்றரசனிடம் பேசத் தொடங்கினார். உன்னுடைய சுதந்திர எண்ணமும் உறுதியும் பாராட்டுக்குரியது. அதை பறிக்க வேண்டும் என்பது எனது நோக்கமல்ல. சுதந்திரமாக நீ தனியரசு அமைத்த பின் பிற அரசுகளும் பேரரசை எதிர்த்து தனியரசு அமைக்க கூடும். தனியரசு பல பல அமைத்த பின் அவற்றுள் வலிமை மிக்க ஒன்று மற்றொன்றை அடக்கி ஆள முற்படும். அப்போது மீண்டும் சிற்றரசு வேறு வழியின்றி ஒரு பேரரசுக்கு கீழ் ஆழ்பட நேரிடும். இதனால் ஏற்படும் போரும் உயிரிழப்பும் அதிகம் என்றார் மாமன்னர். மேலும் இதனால் நாடெங்கும் ஏற்படும் குழப்பம், கலகம், அழிவு, உயிரிழப்பு, பொருளாதார இழப்பு என அத்தனை பிரச்சனைகளையும் அவனிடம் விளக்கினார். இதையெல்லாம் அமைதியாக கேட்ட மந்திரசேனன் அசோகரின் விளக்கத்தில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு மனம் மாறினான்.
அவன் கூடவே நம் காசி இளவரசனின் மனமும் மாறியது. தான் போர் புரியும் எண்ணத்தை கைவிடுவதாக அசோகரிடம் மந்திரசேனன் கூறினான். இதை கேட்ட பின் அசோகர் கோட்டையிலிருந்து வெளியேறினார். அவரை மட்டுமல்ல, அவரது தர்மத்தையும் பின்தொடர்ந்து நடந்தான் காசி இளவரசன் வீரநாதன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அதிகமான கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மீண்டும் வேறொரு கதையில் நாம் சந்திக்கலாம்.